ஹலோ கைஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாம்பே சிக்கன் பிரியாணி. அது எண்ணெயை வச்சிடுறாங்க. இப்போ எண்ணெயில் வந்து ஜீரகம் எல்லாம் போட்டு அந்த இலையெல்லாம் போட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு அது எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்கு. இங்கே வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காயத்தை அதில் போட்டு பொன்னிறமாக வெங்காயத்தை வறுக்கணும். அதுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிடுறாங்க. தக்காளி இது புதினா கட் பண்ணி வச்சிடறோம். புதினா, பச்சை மிளகா அந்த எண்ணெயில் போட்டு அது வறுத்து அது பொன்னிறமாக மாறினோடனே இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துட்றாங்க. பச்சை மிளகா, தக்காளியும் போட்டு வைக்கிறாங்க. தக்காளியை போட்டு மூடி வச்சிடறாங்க கொஞ்ச நேரம். மூடி வச்சுட்டு சிக்கன் அதோட உருளைக்கிழங்கையும் போட்டாங்க. சிக்கன் கழுவுன சிக்கனை 1 கிலோ சிக்கனை வந்து அதில் போட்டுறாங்க. அதில் போட்டு இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வெங்காயம், சிக்கனு இதில் போட்டு இதுக்கு பிறகு தான் மசாலா உப்பு போடுறாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு இது வந்து தனியா பொடி, மல்லித்தூளை கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போடுறாங்க. அது மிளகாத்தூள் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோன்னே அப்படி செவேன்னு ஆயிடுது. எண்ணெய் நிறையா ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நிறையா ஊற்றி செய்கிறாங்க பாம்பே கறி. கடைசியில் தயிர் ஊற்றிடுறாங்க. தயிரை ஊற்றி கிண்டிடுறாங்க. ஃபுல்லாக கிண்டோன்னா அது கலர்லாம் மாறிடுது. அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்காங்க. மூடி வச்சு திறந்து இந்த மல்லி தலை போட்டு இது எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் கறி குருமா ரெடி. இதுதான் கிச்சனில்